நீங்கள் விடுதலை புலிகள் என்று மாவீரர்களுக்கும் இந்த போராளிகள் எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதையா இருந்தது. நான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணல. நான் வந்து பிரச்சனை பண்றதுக்கும் உங்களை இதுல இருந்து உடைச்சு வெளியில கொண்டு போறதுக்கும் இதை சிக்கலுக்குரியதை மாத்திரம் எனக்கு நிறைய கேள்விகள். நான் அதை கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கறது, நீங்கள் தலைவர், நீங்கள் செயலாளர், நீங்கள் முடிவெடுங்கோ. நாங்கள் உங்களோட பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். நான் வந்து போராளிகளுக்கு இறங்கி உங்களுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நீங்க எங்களை ஒரு தரப்பாக இருக்கணும். இது மட்டும்தான் என்னுடைய கோரிக்கை. அவருடைய ஆதங்கங்களை பாருங்கள். அவர் ஒற்றுமையை பற்றி பேசுகிறார். அண்ணன் காட்டி இது உங்களுடைய சின்னமல்ல என்று கூறுகின்றார். இவ்வாறு அவருடைய ஆதங்கங்கள் கொட்டி தீர்க்கப்படுகிறது. இப்போது பார்த்திருப்பீர்கள், தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவில்லை என்று மத்திய குழு தீர்மானித்தது. சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் தீர்மானித்தார்கள். அந்த தீர்மானத்தை மீறி அரியநேந்திரன் அதற்கு எதிராக தான் போட்டியிட்டார். நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கணும். டிடிஎன்ஏயிடம் ஒரு முக்கியமான கேள்வியை நாங்கள் இந்த இடத்திலே முன்வைக்கின்றோம். அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம், நீங்கள் எல்லாம் அன்று சங்கு சின்னத்தில் போட்டியிட்டீர்கள் அல்லது ஜனாதிபதி பொது வேட்பாளரை நிறுத்தினீர்கள். அன்று நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? நாங்கள் ஜனாதிபதி பொது வேட்பாளரை நிறுத்துகிறோம் என்று. அன்று உங்கள் அனைவருடைய ஏகோபித்த ஆதரவில் அரியநேந்திரன் நிறுத்தப்பட்டார். அவர் இன்றுமே சுமந்திரன் சொல்லுகிறார், நான் இதனால் தான் நீக்கினேன் என்று. சுமந்திரன் ஆதரவாளர்களால் தான் அவர் தமிழரசு கட்சியிலிருந்து அரியநேந்திரன் வெளியேற்றப்பட்டார். அதற்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது. சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம், செல்வம் அடைக்கலனாக இருக்கலாம், சித்தார்த்தனாக இருக்கலாம், வேந்தனாக இருக்கலாம். இவர்கள் அனைவருமே அன்று தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்திருந்தீர்கள். இன்று உங்களை எப்படி மக்கள் நம்புவது? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நான் ஏற்க மாட்டேன், நான் அவரை நிராகரிப்பேன். அது மட்டுமல்லாது அவர்கள் பின்னால் செல்லக்கூடிய மத தலைவர்களாக இருக்கலாம், சிவில் மத தலைவர்கள் யார் எங்களை பார்த்து இப்படியெல்லாம் எச்சரிக்கை விட்ட சுமந்திரனிடம் இன்று நீங்கள் சரணடைந்திருக்கிறீர்கள் என்றுதான் பொருள் கூற வேண்டும். சுமந்திரன் நினைத்ததை சாதித்திருக்கிறது. சுமந்திரனிடம் உங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நாளை மாகாண சபை தேர்தல் முடிந்த பின்னர், அல்லது நடக்காது, நடந்தாலும் வெற்றி வாய்ப்பு இருக்குமா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். அப்படி ஒன்று நடந்தால் உங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற போதும், நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் அவர் கேட்டார், நான் கூட்டமைப்பிலே இருக்கிறேன், எனக்கு விட்டுத்தாருங்கள், அந்த ஊடக பேச்சாளர் பதவியை விட்டுத்தாருங்கள், நான் தொடருகிறேன் என்று. போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் ஊடக பேச்சாளராக இருக்க முடியாது என்று கூறியதும் இதே சுமந்திரன். சிவசக்தி ஆனந்தன் அழுது புலம்பினார் நாடாளுமன்றத்தில், எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், வன்னி மக்களின் சார்பாக நான் வந்திருக்கிறேன் என்று அவர் எதிர்கட்சிகளிடம் மன்றாடினார். அன்று சுமந்திரன் முழுமையாக அதனை நிராகரித்தார். இது என்ன உத்தரவாதம் இருக்கின்றது உங்களுக்கு சுமந்திரனோடு செல்வதற்கு? ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். உங்கள் அனைவரோடும் தனிப்பட்ட ரீதியில் பழகக்கூடியவன் என்கின்ற அடிப்படையில் உங்கள் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த மரியாதை, அன்பின் நிமித்தமும் நீங்கள் நேசிக்கின்ற மக்களின் சார்பிலும் இந்த கருத்தை கூறுகிறேன். சுமந்திரனை நம்பி செல்வதென்பது உங்களுடைய அரசியலின் இறுதி அஸ்தமனமாகத்தான் இருக்க போகிறது. இப்போது உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த தேர்தல் ஒன்று நடக்குமாக இருந்தால் அதன் பின்னர் மக்கள் உங்களை மறக்க மாட்டார்கள். ஏதோ